பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே பொய்கை வாழ்வை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழின் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இயேசுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த இயேசு ஆண்டவர் வழியாக பல்வேறு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூற வந்திருக்கிறோம். அதே வேளையிலே பல்வேறு தேவைகளோடும் இந்த நாளிலே இந்த இயேசு ஆண்டவர் ஆலயத்திலே வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து நற்காரியங்களையும் நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவராக தந்தருள இத்திருப்பலிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இயேசுடைய பிறப்புக்கு நம்மையே நாம் தயார் செய்யக்கூடிய இந்த நாளிலே இயேசுடைய பிறப்பு நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தவும் அவருடைய சாட்சிகளாக நாம் வாழ வரம் வேண்டி இப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வில் தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களை பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோம். உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 7 இறை வசனங்கள் 1 முதல் 5, 8 முதல் 12 மற்றும் 16. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுரை செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்மை நான் என்றும் பாடுவேன். 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 ஆண்டவரின் பேரன்மை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போர் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்மை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நீலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்மை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்மை நான் என்றும்
மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீக்க வழிவிக்க வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 67 முதல் 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். தம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளிதரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுநாதருடைய ஆலயத்தை நாடி வந்திருக்கின்ற அவருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஷேக்ஸ்பியர் என்ற அறிஞர் உலகம் ஒரு நாடக மேடை, அதில் உள்ளே வருவோர் அங்கிருந்து செல்லும் வரை பல்வேறு விதமான பாத்திரங்களை நடித்துவிட்டு செல்கின்றனர் என்பதாக சொல்லுவார். இதையே உளவியலும் ஒரு குடும்பத்திலோ ஒரு சமூகத்திலோ பிரச்சனைகளால் அமைதியின்மை ஏற்படுகிற போது, சமநிலை தவறுகிற போது மீண்டும் அந்த சமநிலை உருவாவதற்காக அந்த குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அந்த சமூகத்தின் உறுப்பினர்கள் பல்வேறு பாத்திரங்களை ஏற்று அந்த சமநிலையை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்வார்கள் என்பதாக சொல்லுகிறது. இந்த அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மானிய தேசத்து நாசி படைகள் பல்லாயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த போது
இந்த உலகம் முழுவதுமே ஒரு அமைதியற்ற சூழலுக்கு உண்டானது. மீண்டுமாய் இந்த அமைதியான சூழல் எப்பொழுது உருவாகும் என்று எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் கலக்கம் உருவானது. இந்த நாசி படைகளை யார் வெல்வது? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போவது யார் என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது பிரித்தானிய தேசத்து பிரதமரான வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவர் நேச படைகளுக்கு தலைமை தாங்கி இந்த ஜெர்மானிய தேசத்து நாசி படைகளை வென்று இந்த உலகத்தில் மீண்டும் சமநிலை வருவதற்கு, அமைதி ஏற்படுவதற்கு வழிவகுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த உலகம் எப்பொழுதெல்லாம் அமைதியற்ற சூழலுக்கு உள்ளாகிறதோ, அல்லது நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதெல்லாம் இந்த அமைதியற்ற சூழல் உருவாகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த குடும்பத்தில் உள்ள, நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே ஒவ்வொரு பாத்திரத்தை ஏற்று ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு எப்படியெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழலை கொண்டு வர முடியும் என்பதை முயற்சி செய்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைய வாசகங்களும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆனால் இன்றைய வாசகங்கள் எல்லாம் அதற்கு ஒருபடி மேல் சென்று கடவுள் என்ற பாத்திரத்தையும் அதில் இணைத்து கொள்ளுகிறது என்பதைத்தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாம் முதற்கொண்டு பல்வேறு தடைகளை தாண்டி எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு மோசேயினால் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு பல்வேறு நீதி தலைவர்களால் வழிநடத்தப்பட்டு இறுதியிலே அந்த நீதி தலைவர்களுடைய வழிகாட்டுதலிலிருந்து முடியாட்சி என்ற ஒரு நிலைக்கு தாண்டி செல்லுகிற போது தங்களுக்கென்று ஒரு தேசம், தங்களுக்கென்று ஒரு அரசர் என்ற ஒரு நிலைக்கு வருகின்ற போது அவர்களுக்கான ஒரு அரசரை தேடுகின்ற தேடலிலே சிறப்பானவராக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்தான் தாவீது அரசராக இருக்கிறார். இந்த தாவீது அரசர் தன்னுடைய அந்த செயல்பாடுகள் அனைத்திலுமே சிறந்த படைத்தலைவனாக, சிறந்த போர் வீரனாக, மக்களை வழிநடத்துகிற ஒரு அரசனாக இருந்தார் என்று பார்க்கின்ற அதே வேளையிலே அவர் தான் செய்த எல்லாவற்றிலும் கடவுளுடைய துணையை நாடினார். கடவுளுடைய துணை கொண்டு, கடவுளுடைய அருட்செயலோடு, கடவுளுடைய உடனிருப்போடு தன்னுடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே ஒரு தேசம், ஒரு அரசன், அந்த அரச தன்மையிலே ஒரு நிலையான தன்மை என்பதை எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்திலே இந்த தாவீது அரசன் கடவுளுடைய அந்த வழி நடத்துதல் என்பதை முதன்மைப்படுத்திய ஒரு அரசனாக இருக்கிறார். ஆனால் அதே அரசன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த போர் வீரன் என்ற அந்த பாத்திரத்தை விடுத்து மற்றொரு பாத்திரத்திற்கு கடந்து செல்ல எத்தனிக்கின்ற போது இறைவன் அவரை தடை செய்கிறார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. ஒரு போர் வீரனுக்குரிய பாத்திரம், ஒரு படைத்தலைவனுக்குரிய பாத்திரம், ஒரு அரசனுக்குரிய பாத்திரத்தை சரியாக செய்திருக்கிறாய். ஆனால் ஆலயம் கட்டுகிற, கடவுளுக்கான இருப்பிடத்தை கட்டுகிற ஒருவன் நிதானமாக சிந்திக்கின்ற ஞானமுள்ள ஒருவனால் மட்டும்தான் முடியும் என்பதை உணர்ந்து நீ எனக்கு ஆலயம் கட்ட மாட்டாய் என்று அவருக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே நாத்தான் இறைவாக்கினர் மூலமாக அவருக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்படுகிறது. உனக்கு உன்னுடைய பெயர் என்றென்றும் நீடித்திருக்கும்படி உன்னுடைய தலைமுறை, உன்னுடைய அரியணை நிலையானதாக இருக்கும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது.
அந்த அடிப்படையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று கடவுள் தாவீது அரசனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி இந்த உலகம் முழுமைக்கும் நிலைத்திருக்கின்ற அரசை நிறுவப் போகிற ஒரு அரசன், நீதியுள்ள அரசன், நேர்மையுள்ள அரசன், என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அரசன், நம்முடைய ஆன்மாவை கொள்ளை கொள்ளுகின்ற ஒரு அரசன் தோன்ற போகிறான். அவனுக்கு முன்னோடியாக அவரை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை செய்கின்ற இறைவாக்கினராக யோவான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டிய ஒரு செயல்பாடு என்ற ஒன்று இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய பணி என்ற ஒன்று இருக்கிறது. கடவுள் நமக்கென்று ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பாத்திரத்தை சிறப்பான விதத்தில் செய்கின்ற போது கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் செய்ய வேண்டிய பாத்திரம் என்னதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கிற நாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரம் எதுவாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால், லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. நாம் ஆற்ற வேண்டிய பாத்திரம் எதுவாக இருக்கிறது, நாம் நடிக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய பாத்திரம் எதுவாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படுகிற பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கின்ற பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கின்ற பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யக்கூடிய, உரிமை இழந்து வாழுகின்ற மக்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய பாத்திரமாக நான் இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு இன்று கொடுக்கப்படுகிறது. இந்த பாத்திரம் எப்படி நிறைவேற்றப்படுகிறது? இது என்னுடைய இயல்பை தாண்டி இருக்கிறதா என்றால் இல்லை. எப்படி தாவீது அரசன் ஒரு போர் வீரனுக்குரிய இயல்போடு செயல்பட்டு சிறந்த பாத்திரத்தை கடைபிடித்தானோ, எப்படி சாலமோன் அரசன் ஒரு ஞானத்திற்குரிய அரசனாக திகழ்ந்து நல்ல காரியங்களை, நல்ல செயல்பாடுகளை முன்னெடுத்தாரோ, அதே போல ஒரு இறைவாக்கினருக்குரிய பண்பை திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்விலும் கடவுள் நமக்கென்று சில இயல்புகளை கொடுத்திருக்கிறார். நான் பிறருக்கு இறங்குகின்ற தன்மை படைத்தவனாக இருந்தேன் என்றால் என்னுடைய இயல்பு இரக்க மிகுந்த இயல்பாக இருக்கிறது. நான் போர்க்குணம் கொண்ட, தீமைகள் நடக்கின்ற போது அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற இயல்பை கொண்டவனாக இருந்தேன் என்றால் நான் நேர்மையை நோக்கி நடைபயணம் செய்யக்கூடிய அந்த பாத்திரத்தை கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது பொருளாக இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவருக்கும் நம் இயல்புக்கு ஏற்ற ஒரு பாத்திரம், ஒரு செயல்பாடு இந்த உலகத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த செயல்பாட்டை நாம் எப்பொழுது கடவுளுடைய அருள் துணையோடு செய்து முடிக்கின்றோமோ அப்பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்பது பொருளாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களை, நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்திலே பல்வேறு தேவைகளை கேட்டு கூடி வந்திருக்கிறோம். என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, என்னுடைய குடும்பத்திலே பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறது, இவற்றிற்கெல்லாம் விடை என்ன என்பதை கேட்டு நாம் இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் விடை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த விடையை கண்டுபிடிப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு, என்னுடைய குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு, என்னுடைய சமூகத்தில் சமநிலை பேணுவதற்கு கடவுள் நமக்கு ஆற்றல் தருகிறார், நம்முடைய இயல்புக்கு ஏற்றபடி. எனவே அந்த நம்முடைய இயல்புக்கு ஏற்றபடி நாம் செயல்பட்டு நம்முடைய குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம்முடைய வாழ்விலே கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய சமூகத்திலே நடக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இறைவன் நமக்கு தருகின்ற
அந்த ஆற்றலை கொண்டு அவற்றிற்கு தீர்வு காணவும் நம்மாலான செயல்பாடுகளை முன்னெடுக்கவும் நாம் முன்வர வேண்டும் என்பதை மனதில் கொண்டவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் இறையேசுவினுடைய ஆற்றல், வழிநடத்துதல், உடனிருப்பு என்றும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவர் இயேசுடைய திருத்தலத்திலே வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய மன்றாட்டுகள், தேவைகள் அனைத்தையும் இறைவன் ஏற்று நாம் கேட்ட அனைத்து நன்மையான நேர்மையான தேவைகளை நமக்கும் பிறருக்கும் தந்தருளுமாறு இந்த வேளையிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு இறைவா, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். உம் பணிக்கென அழைத்த அவர்களை உம் அருளால் வழிநடத்த வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அர்ப்பண தியாக உள்ளத்தோடு பணி செய்ய அவர்களுக்கு ஆவியை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் உருவே எம் இறைவா, ஏழைகளுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். உம் இரக்கம் இவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் எங்கள் வாழ்வை இயேசுவின் மதிப்பீட்டின்படி அமைக்க வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இன்றைய திருப்பலியை ஒளிபரப்பு செய்யும் மாதா தொலைக்காட்சிக்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் வேண்டுகிறோம். தொடர்ந்து இயேசுவின் நற்செய்தி எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் கேட்டிருக்கின்ற அனைத்து நன்மையான நேர்மையான தேவைகளை எங்களுக்கும் பிறருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. ஆண்டவர் அனைத்துலையும் வாத்துக்கு வல்லமை இல்லாமல் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயிர்மான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். வாழ்வழிக்கும் அப்பமாக இது மாறுவதாக. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், ஆண்டவர் அனைத்துலையும் நிறைவாத்துக்கு வல்லமை இல்லாமல் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிர்மான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். வாழ்வழிக்கும் ஆன்மபானமாக இது மனவீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரான நாளை, புதிரான வாழ்வே எதிரான நாளை ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரணி. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிற உனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உம் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அளிக்க பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் அருளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத்திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடுபணி கன்னித்தாயின பரிசுத்த பரிபூர்ண அன்னை,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேத்து வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றையெல்லாம் பாராமல் இதோ இங்கே இருக்கக்கூடிய உம்முடைய மக்களின் ஆழமான நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்த நான் தகுதியற்றவன். என் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எங்கள் ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வியப்புக்குரிய கொடைகளால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரம் அருளும். அதனால் திருமகனின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன் வருவதை போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண்